सुबह के समय में आए हुए हर एक को मैं यीशु मसीह के पवित्र नाम से इस मॉर्निंग प्रेयर में आप सबको अभिनंदन और स्वागत करता हूँ। இந்த காலை வேளையிலே இந்த ஜெப இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். आज का दिन आप सबके लिए एक ब्लेसिंग का दिन है, आशीष का दिन है। இந்த நாளும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான நாளாக இருக்கிறது. परमेश्वर का आशीष हमारे ऊपर आप सबके जीवन को राज्य करे करके मैं आप सबको ब्लेस कर रहा हूँ सुबह। இந்த காலை வேளையிலே இயேசுவின் நாமத்தினால நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். कल के दिन मैंने आपको समझाया स्पिरिट टेस्टिमनी ऑफ जीसस इज द स्पिरिट ऑफ प्रोफेसी। टेस्टिमनी ऑफ जीसस इज द स्पिरिट ऑफ प्रोफेसी। இயேசுவை பற்றிய சாட்சியே தீர்க்க தரிசனத்தின் ஆவியாக இருக்கிறது என்று சொன்னேன்। यीशु मसीह के बारे में जो टेस्टिमनी है वही पवित्र प्रोफेसी का आत्मा है। ग्रो मोर इन क्राइस्ट। सो आज सुबह भी हमारे बीच में सिस्टर विक्टोरिया है, वो अभी हमसे बात करेंगे। Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். प्रभु यीशु मसीह के नाम से मैं हर एक को स्वागत करती हूँ। வேதம் சொல்லுகிறது கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. वचन कहता है कि परमेश्वर को पिता परमेश्वर को हमारे गॉड के रूप में रहना हमारा आशीष का कार्य है। அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. परमेश्वर हमें चुना गया है अपने निज स्वतंत्र के रूप में, पुत्र के रूप में हम भाग्यशाली है। இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்। यहाँ पर मीटिंग में जुड़े वाले हर एक जन परमेश्वर के द्वारा चुने गए लोग हैं। உங்களிடத்துல இருக்கிற தாகம், உங்களிடத்துல இருக்கிற வாஞ்சை எதை காட்டுகிறது என்றால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை காட்டுகிறது। आपके अंदर जो प्यास है, आपके अंदर जो प्यास है, जो चाहत है ना, वो किसको दर्शाता है बोलने से आप चुने गए लोग हैं। எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் மரியாளை போல நல்ல பங்கு எனக்கு வேண்டும் என்று நீங்கள் அமர்ந்திருப்பது நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை காட்டுகிறது। चाहे कितना भी काम होने से भी मरियाल के समान मैं अच्छा भाग को चुन लेगी करके जैसा बोली, उसी समान आप भी इस प्रार्थना में आते हैं ना, वह आपको प्रकट करती है। உலக பிரகாரமான அநேக ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எனக்கு தேவை என்று அறிந்து இந்த இடத்திற்கு வந்திருக்கிறீர்கள்। இந்த காரியம் காட்டுகிறது நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை। संसार की आशीष चाहे कितना भी होने से भी आत्मिक आशीष को पाने के लिए आप इस प्रार्थना में जुड़े हैं ना, आप चुने गए लोग हैं करके दर्शाता है। தேவையானது ஒன்றே, मूर्ख कार्य एक ही है। தாவீது சொல்லுகிறான், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன்। दावीद कहता है कि परमेश्वर से मैं एक ही चीज को मांगा। ஒன்றை கேட்டேன், एक ही चीज को मांगा, அதையே நாடுவேன், और उसी की चाहत में रहूंगा। நான் அவருடைய ஆலயத்தின் மகிமையை பார்க்கும்படியாக அதை நாடுவேன், और उनकी सभा का जो महिमा को देखने के लिए वो बैठे रहेगा। என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்துல உட்காரணும்னாலும் உட்கார்ந்துருப்பேன் அப்படின்னு சொல்றாரு। मेरा पूरा जीवन भर परमेश्वर की मंदिर में बैठा रहूंगा क्या बोलने से वो बैठा रहेगा। அதுக்குன்னு நான் எவ்வளவு இழந்தாலும் பரவாயில்ல, நான் உட்காருவேன்னு சொல்றாரு। उसके लिए चाहे मैं कुछ भी खो दूं, लेकिन भी परमेश्वर के मंदिर में मैं बैठा रहूंगा। எவ்வளவு தடைகள் உங்களுக்கு இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள், நீங்க இந்த உபதேசத்துக்கு வர்றதுக்கு பிரச்சனை ஜாஸ்தியா இருக்கலாம், உங்களுக்கு எந்த சப்போர்ட்டுமே இல்லாம இருக்கலாம், ஆனா நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ற உறுதி உங்களுக்கு வேண்டும்।
आपको कितना भी रुकावट होगा इस प्रार्थना में जुड़ने के लिए, बहुत सारा समस्या रहेंगे, कोई भी सपोर्ट भी नहीं रहेगा, लेकिन केवल एक बात को आप मत भूलिए कि आप चुने गए लोग हैं। நம்மை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு எதிர்ப்பின் கிரியைகள், நம்மை சுற்றி இருக்கிற ஏளன பேச்சுகள் எதை காட்டுகிறது என்றால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை காட்டுகிறது. और आपके चारों तरफ देखने से आपका अगेंस्ट में बातें बोलेंगे, आपका अगेंस्ट में रहेंगे, ये सब क्या किसको दिखाता है? बोलने से आप चुने गए लोग हैं। உன்னதத்தில் இருக்கிற சகலவித ஆசீர்வாதங்களையும் சுதந்தரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். और स्वर्ग में जो जितना आशीष है उस सबको आप स्वतंत्र करने के लिए आप चुने गए लोग हैं। ஆண்டவர் சொன்னார், நான் போறேன், வேறொரு தேற்றவாளனை அனுப்புவேன் அப்படின்னு சொன்னார். यीशु कहते हैं कि मैं जाता हूँ और आपको चलाने वाला को भेजूंगा करके कहते हैं। மனு குலத்தின் மேலே கர்த்தருடைய ஆவி ஊற்றப்படும்னு சொன்னார். और पूरे मानव जाति के ऊपर परमेश्वर की आत्मा उंडेला जाएगा करके कहते हैं। ஊற்றப்பட்டதா? ஊற்றப்பட்டது. पूरा पवित्र आत्मा का अभिषेक उंडेला, क्या बोलने से उंडेला है। யாரு அனுபவிச்சாங்க? அந்த இடத்துல இருந்தவங்க அனுபவிச்சாங்க. और कौन वहां पर अनुभव करे? जो वहां पर इकट्ठा हुए वह लोग अनुभव करे। யாரெல்லாம் அறிந்து கொண்டாங்களோ அவங்களாம் அனுபவிச்சாங்க. और जो लोग समझे, उन्हें जाने, उन लोग सब इस कार्य को अनुभव करे। கொர்நேலியு வீட்டுல கூடி இருந்தவர்கள் அதை வாஞ்சித்து நாடினார்கள். और कोरनेलियुस के घर पर जितने लोग वहां पर इकट्ठा हुए, जो प्यास के साथ बैठे थे, वो सब इन बातों को अनुभव करे। கொர்நேலியு சொன்னதுதான் தெரியும், எல்லாரும் வாங்க, ஒருத்தரை நான் கூப்பிட்டு இருக்கிறேன், நான் தரிசனத்தை பெற்றேன், எல்லாரும் வாங்க, எல்லாரும் வந்து என் வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னதான் தெரியும். வாஞ்சையோடு வந்து அமர்ந்திருந்தார்கள். वहां देखिए कोर्नेलियुस जाके कहता है कि मेरे घर पर आइए, मैं एक दर्शन को देखा था, मैं एक जन को बुलाया हूँ। ऐसा जब इनवाइट किया तब लोग इकट्ठा हुए, जो जितने लोग इकट्ठा थे उन लोग सब एक चाहत के साथ इंतजार में थे। யாரு வராங்க, இங்க இருந்து வராங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கூப்பிட்டோன்னா வந்தாச்சு. तो कौन आएगा, कहाँ से आएगा, वो सब नहीं मालूम, बुलाए तो तुरंत उस लोग गए। இப்படி எந்த மனுஷன் அப்படின்னு தோற்றத்தை விட அந்த மனுஷனுக்குள்ள என்ன இருக்குங்கிறது முக்கியம். एक मनुष्य की जो बाहरी रूप से बढ़कर उनके भीतर क्या है वही इम्पोर्टेंट है। இனிமே வருகிற சந்ததி, இனிமேல் தேடுகிற ஒரு சந்ததி இருக்கிறது. அதை எதை பார்க்கும் என்றால் உள்ளே இருக்கிறதை பார்ப்பார்கள். अब आने वाली एक संतान है, एक जनरेशन है, वो किसको देखेगा? बोलने से भीतर मनुष्य को ही देखेगा। கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுதே வசனத்தை கேட்டவர்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். और परमेश्वर के वचन को सुनते समय ही पवित्र आत्मा का अभिषेक उंडेला गया। ஆண்டவரை அறிய அறிய அந்த மன கண்கள் திறக்கப்படுகிறது, ஆவி உலகம் திறக்கப்படுகிறது, அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். और जितना अधिक परमेश्वर की ज्ञान और समझ को प्राप्त करते हैं, उसमें बढ़ते हैं, उतना ही उनका हृदय ओपन होता है और परमेश्वर के प्रति चाहत और बढ़ता है। எந்த அளவு அறிந்து கொள்றோமோ அந்த அளவு நிரப்பப்படுவோம். जितना अधिक हम समझेंगे उतना अधिक हम अभिषेक से भरेंगे। இயேசு கிறிஸ்துவை குமாரனை எந்த அளவு அறிந்து கொள்கிறோமோ அந்த அளவு நிரப்பப்படுவோம். और यीशु मसीह जो पुत्र है, जितना अधिक हम उनकी ज्ञान को प्राप्त करेंगे उतना ही अभिषेक में भरेंगे। இன்னைக்கு பாஸ்டர் ஜேம்ஸ் அவங்க சொன்னாங்க, கிறிஸ்துவை பற்றி எங்கெங்கெல்லாம் அறிவிக்கப்படுகிறதோ அங்க ஆவியானவருடைய அசைவாடுதல் இருக்கிறது. आज भी पास्टर जी ने जैसे बोले, यीशु मसीह के बारे में जो ज्ञान है वो जहाँ जहाँ प्रचार होता है, सुनाया जाता है, वहाँ सब पवित्र आत्मा का कार्य होता है। நம்ம கிறிஸ்துவை பற்றி பேச பேச நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் குதூகலமாகிறார். और जितना हम यीशु मसीह के बारे में बात करेंगे उतना ही हमारे भीतर से पवित्र आत्मा खुशी होते हैं। நமக்குள்ளே இருக்கிற அந்த சிங்காசனம் அது குதூகலமாகிறது.
और हमारे भीतर जो सिंहासन है वो एकदम खुशी में मगन में रहते हैं। அதனாலதான் அந்த இடத்துல அற்புதங்கள் நடக்கிறது. इसीलिए वहां पर अद्भुत कार्य होता है। சில நேரங்கள்ல சில காரியங்களை பேசும் பொழுது நாம் பரவசமாகிறோம். ஏன்னா உள்ள இருக்கிற ஆவியானவர் பரவசமாகிறார். कुछ समय में देखिए कुछ बातें जब करेंगे तो हम जो है उत्साह होते हैं। क्यों बोलने से हमारे भीतर पवित्र आत्मा उत्साह करते हैं। ஒரு வசனத்தை சொல்கிறேன். ஏசாயா 32:15 உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படி இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். ஏசாயா 35 மேடம் அம்மா 32:15 एशिया की चैप्टर 32 का 15 वचन। 15 जब तक आत्मा ऊपर से हम पर उंडेला ना जाए और जंगल फलदायक बारी ना बने और फलदायक बारी फिर वन ना गिनी जाए, तब उस जंगल में न्याय बसेगा और उस फलदायक बारी में धर्म रहेगा। அதுக்கு முன்னாடி சூழ்நிலையெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல சூழ்நிலை இல்ல. इससे पहले जो आप सिचुएशन को देखेंगे तो अच्छा नहीं है वहां पर। புலம்பலான காரியங்கள், பாழான காரியங்கள், யாரும் நம்ம விரும்பவே மாட்டோம் அந்த மாதிரி காரியம். और जो कुछ हम चाहेंगे भी नहीं उस प्रकार का कार्य वहां पर हुआ। தினத்துல ஜேம்ஸ் 2 நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க, நம்முடைய மனசுதான் நம்மள மாற்றுகிறது. पिछले 2 दिन पहले पास्टर जी ने कहा हमारे मन ही हमें परिवर्तन करता है। நம்முடைய மனதுதான், மனதின் நிறைவினாலதான் வாய் என்ன செய்து பேசுது. हमारा मन में जो भरा हुआ है उसी के द्वारा शब्द में निकलता है। எல்லாவற்றை பார்க்கல இருதயம் தான் ரொம்ப கேடுள்ள. सारे चीजों से भी बढ़कर हमारा मन ही बहुत घृणा की चीज है। ஒரு ஆளை வந்து நம்ம பழி வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா நல்லா அந்நிய பாஷை பேசுவோம், எல்லாமே பண்ணுவோம். ஆனா ஒரு ஆளை பழி வாங்கணும், இந்த ஆளை போய் எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம கேட்டுறணும், இதான் பேசிக்கிட்டே அது மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு நாள் நேரம் வரும்பொழுது, சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்பொழுது அதை நம்ம பேசிடுறோம், செஞ்சிடறோம். और हमारे मन में ही एक व्यक्ति के विरोध में इस तरह बोलना है, उन पर इंजाम करना है करके सोच में वही विचार में ही रहेंगे। एक दिन वो चीज को हम कर दिखाएंगे। இதுதான் மாம்சத்தின்படி விதைக்கிறது. यही जो है शरीर के अनुसार में बीज को बोना। அதனாலதான் இருதயத்தை வந்து ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். इसीलिए अपने हृदय को आप बहुत अलर्ट से रखना चाहिए। ஒரு ஆளை பத்தி தவறான எண்ணம் நமக்கு மனசுல விதைக்கப்பட்டு கொண்டே இருக்குது. நம்ம யார்ட்டையுமே கேட்க மாட்டேங்கிறோம், அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு ஆராய மாட்டேங்கிறோம். அவங்கள பத்தி நம்ம தப்பாவே நினைச்சுக்கிட்டே இருந்து கடைசியில அதையே பரப்ப ஆரம்பிக்கிறோம். एक व्यक्ति के प्रति हमारा हृदय में गलत विचार आ जाता है तो उसी के बारे में हम सोचते रहते हैं, लेकिन दूसरों से हम पूछते भी नहीं कि वो व्यक्ति कैसा है, किस प्रकार है। वो हम खुद अपने अंदर गलत विचार के रखते हुए दूसरों को हम बोलते भी है। நம்முடைய இருதயம் நல்ல பொக்கிஷ சாலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்துல. ஆனா அந்த பொக்கிஷ சாலையில நம்ம பொக்கிஷமா என்னத்தை கருதுறோமோ அதை தூக்கி உள்ளார வச்சுக்கிறோம். और वचन कहता है कि हमारा हृदय जो है अच्छा खजाना है, लेकिन वो खजाना में हम क्या रखते हैं, जैसे हम समझते हैं उसी चीज को रखते हैं। நம்ம ஸ்டேட்டஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், அத ரொம்ப பொக்கிஷம் அப்படியே தூக்கி உள்ளார தூக்கி போடுறோம். हमारी जो स्टेटस है वो बहुत जरूरी है, इसलिए उसको उठा के हम अपना हृदय की खजाना में रखते हैं। எனக்கு இது இருக்குது, எனக்கு அது இருக்குது, நான் இப்படிப்பட்ட ஆளு, நான் அப்படிப்பட்ட ஆளுன்னு பெருமைகள் எல்லா காரியமும் உள்ள அப்படியே பொக்கிஷமா உள்ள நிறைஞ்சிருக்கு. और मेरे पास ये है, वो है, पूरा दौलत है, ये सारी चीजें को उठाकर आप हृदय में खजाना के रूप में रखते हैं। அது நல்ல பொக்கிஷாலையா இல்ல, அது வந்து சாக்கடையா இருக்கு.
वो अच्छा खजाना नहीं है। அதனாலதான் உள்ள இருந்தாதான் வெளியிலே வரும். உள்ள என்ன இருக்குதோ அதுதான் வெளில வருது. और जो चीज भीतर में रहेगा हृदय में वही चीज बाहर आएगी। உம் கடந்த நாட்கள்ல எங்களுடைய குடும்ப சூழ்நிலையில சில பேச்சுவார்த்தைகள் நடந்துச்சு. அதுல ஒருத்தர் ஓப்பனா பேசிக்கிட்டாங்க. तो पिछले दिन में हमारे परिवार में एक छोटा सा वाद विवाद हुआ। उसमें देखिए आपस में एक दूसरे के भीतर ओपनली कुछ बातें करे। எனக்கு இந்த மாதிரி காரியம் நடந்துச்சு, உங்கள்ட்ட இந்த காரியம் என்ன மனசை வேதனைப்படுத்துச்சு, இன்னும் ஓப்பனா பேசிக்கிட்டாங்க. तो वो ओपन में बात करे कि आप जो इस कार्य करे उस वजह से मुझे दुख हुआ, ऐसा जो भी हुआ था उसको जो है खुलकर बात करे। அவங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த கஷ்டங்கள் வெளியில வந்த உடனே அவங்க கொஞ்சம் நல்லாயிட்டாங்க. और भीतर में जो दुख उनके भीतर था, जब उस लोग खोल कर बोले तो वो थोड़ा तृप्त हो गए। நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்றோம்னா சம்பந்தப்பட்ட நபர்கள்ட்ட பேசுறதுக்கு ஆவியானவர்கிட்ட நல்ல ஒரு தருணம் கேட்கணும். हम जो है परमेश्वर से तो कहते हैं, लेकिन वो जो जिस व्यक्ति से हम नाराज थे उनसे जो है खुलकर बातें करने के लिए पवित्र आत्मा का मदद को हम पूछना चाहिए। பரிசுத்த ஆவியானவர் சரியான நேரத்தை நமக்கு காண்பிப்பார். और पवित्र आत्मा सही समय को हमें दिखाएगा। அவரு சொல்ற நேரம் பார்த்து பேசணும். और पवित्र आत्मा जब कहते हैं उस समय को देखकर हम बोलना चाहिए। பேசுறதுக்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். और बात करने के अनुसार जो मौका को दिलाएंगे। ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கை ரொம்ப சுலபமா இருக்கும். और जब हम पवित्र आत्मा के साथ जुड़ जाते हैं तब हमारा जिंदगी बहुत आसान हो जाता है। இது எப்படி நடக்குமோ அது எப்படி நடக்குமோன்னு சில பேர் அந்த அங்கலாய்ப்புல இருந்துட்டே இருப்பாங்க, டென்ஷன்ல இருந்துட்டே இருப்பாங்க. ये कार्य कैसा होगा, वो कार्य संभव होगा कि नहीं, इस प्रकार का चिंता में ही लोग रहेंगे। முதல்லலாம் அப்படிதான் நான் இருப்பேன். என்ன நடக்குமோன்னு அப்படியே எனக்கு பயங்கர மனசெல்லாம் ரொம்ப அந்த அந்த ஆங்ஸைட்டியோடயே இருப்பேன். और पहले सब मैं जो है ये कार्य कैसा होगा, कैसा संभव होगा बोल के बहुत डर के साथ बहुत ही मैं तरतराते हुए रहेगी। இப்பதான் ஒன்ஸ் நான் கொடுத்துட்டேன், ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னா அது செஞ்சிருவாரு, ஆண்டவர் செஞ்சிருவாருன்ற நம்பிக்கை இருக்கு. अभी सब ऐसा नहीं है। एक बार अगर हम परमेश्वर से बोल दे तो कैसा भी परमेश्वर उस कार्य को संभव कर देंगे करके विश्वास में है। இங்கே சொல்லப்பட்டிருக்கு, உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். यहाँ पर लिखा हुआ है कि स्वर्ग से हमारे ऊपर आत्मा को उंडेला जाने तक का ऐसा होगा। ஆவி ஊற்றப்பட்டுருச்சுன்னா ஊற்றப்பட்டுருச்சு. आत्मा उंडेल दिया, क्या बोलने से उंडेल दिया गया है? நமக்குள்ள இருக்கிற ஊற்றப்பட்ட அந்த ஆவியானவருக்குள்ளே நுழைவதுதான் நம்முடைய வேலை. और हमारे ऊपर जो आत्मा उंडेला गया है उनके भीतर हम आगे बढ़ना है, जाना है, घुसना है, वही हमारा कार्य है। அவருடைய சத்தத்துக்குள்ளே நம்மை நுழைப்பதுதான் நம்முடைய வேலை. और उनकी आवाज में हम खुद को जो है भीतर लेकर जाना है, यही हमारा कर्तव्य और कार्य है। ஒரு நபர் பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை ஒரு வீட்டுல கேட்க ஆரம்பிச்சா போதும். एक व्यक्ति पवित्र आत्मा का आवाज को, एक घर में एक व्यक्ति पवित्र आत्मा का आवाज को सुनने से बाकी बस है। எல்லாரும் மாம்சத்தின்படி நடந்தாலும் அங்க ஒரு ஆளு ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாக ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக ஒரு ஆள் இருந்தா போதும். वो चाहे वो घर में सारे लोग शारीरिक के अनुसार चलने से भी एक व्यक्ति पवित्र आत्मा की आवाज को सुनकर रहने से कि बस है। சொல்லப்பட்டிருக்குது, வனாந்தரம் வயல்வெளியாக மாறும். वहाँ पर लिखा हुआ है कि जो सूखा भूमि जो है पानी से भर जाएगा। அப்புறம் வயல்வெளி அடர்ந்த காடா மாறிடும். और जो पानी से भरा हुआ है वो एकदम जंगल के रूप में बदल जाएगा। பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்க ஆரம்பிச்சா போதும். और पवित्र आत्मा की आवाज को सुनने से शुरू करने से केवल बाकी बस है। நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு நிமிஷம் அவங்களுக்கு நேரத்தை கொடுங்க போதும். चाहे आप
कोई भी जगह में रहने से भी 1 मिनट का लिए पवित्र आत्मा का आवाज सुनने के लिए आपके कान को फेरिए। எல்லாரும் பேசுறாங்களே, நீங்க என்ன பேசுறீங்க, ஒரு நிமிஷம் சொல்லுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டா போதும். सारे लोग बोलते हैं आप क्या बोलना चाहते हैं करके अपने आप को पवित्र आत्मा की ओर अपने कान को दीजिए। என் சரீரத்தை பத்தி எல்லாரும் இப்படி பேசிக்கிறாங்களே, நீங்க என்ன பேசுறீங்கன்னு ஒரு வார்த்தை அவங்ககிட்ட கேட்டா போதும். मेरे शरीर के प्रति सारे लोग कुछ कुछ बोलते हैं, लेकिन आप क्या कहते हैं करके आप उनकी ओर कान को लगाइए। என் குடும்பத்தை எல்லாரும் இப்படி பேசிக்கிறாங்களே, நீங்க ஆவியானவர், நீங்க என்ன பத்தி என்ன சொல்றீங்கன்னு கேட்டா போதும். मेरे परिवार के प्रति सारे लोग इस प्रकार बोलते हैं, लेकिन पवित्र आत्मा आप क्या बोलते हैं करके 1 मिनट उनकी ओर कान को लगाइए। உலக தோற்றத்துக்கு முன்னாடி நமக்குன்னு வச்சிருந்த பிளான் அவங்க எடுத்துடுவாங்க. इस संसार उत्पन्न होने से पहले परमेश्वर ने हमारे लिए जो योजना को रखे थे, वह योजना को पवित्र आत्मा दिखाएंगे। அவங்க சொல்றதெல்லாம் பொய், அதெல்லாம் நம்பாத, அதெல்லாம் உன்னுடைய பொக்கிஷ சாலைக்குள்ள எடுத்துக்காத, என்னுடைய வார்த்தையை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவார். और उन लोग जो बोलते हैं वो सब झूठ है। वो सारे झूठी बातों को अपने हृदय की खजाना की जगह पर मत रखिए। मैं जो कहता हूँ वही सच है। இதா திட்டம் பண்ணினதை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். जो परमेश्वर ने योजना बनाया उसको यीशु मसीह ने पूरा किया। இயேசு கிறிஸ்துவால் நிறைவேற்றப்பட்டது நம்முடைய வாழ்க்கையிலே நிஜமாகிறது என்று சொல்லுகிறது தான் பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. और यीशु मसीह जो कार्य को पूरा करे उसको हमारे जीवन में कर सकते हैं। इस कार्य को बताने वाले ही है पवित्र आत्मा। நடத்துகிறது ஆவியானவர், चलाने वाले पवित्र आत्मा है। இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம கிட்ட சொல்லிக்கொண்டே இருப்பது ஆவியானவர். और यीशु मसीह के बारे में बताते रहते हैं ना, वही पवित्र आत्मा है। வெளிச்சத்துக்குள்ள நம்மள நடத்துறது பரிசுத்த ஆவியானவர். और ज्योति के भीतर चलाते हैं पवित्र आत्मा। வேதம் சொல்லுகிறது, நீதிமானுடைய பாதை நடு பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். और वचन कहता है कि धर्मी जन की चाल कैसा रहेगा बोलने से, जो दोपहर में सूरज का रोशनी कैसा देता है उससे उसी समान रहेगा। துன்மார்க்கர் இடறது தடுக்கி விழுறது எங்கனே தெரியாது உங்களுக்கு. और बुरे लोग जो है कहाँ पर फिसल कर गिरेंगे उनको ही नहीं मालूम। ஆண்டவர் துன்மார்க்கர்னு சொல்றோம். ஆண்டவரை விசுவாசிக்காதவங்க, ஆவியானவருடைய நடத்துதலை உணராதவங்க, அதற்கு தன்னை ஒப்பு கொடுக்காதவங்க இடறிதான் போவாங்க. और अधर्मी लोग बोलने से, जो पवित्र आत्मा की ओर अपने कान नहीं लगाते हैं, परमेश्वर के वचनों को विश्वास नहीं करते, उन लोग ही गिरेंगे। எங்க சர்ச்சில் பிரச்சனை வந்த உடனே நிறைய பேர் எங்கள்கிட்ட வந்து சொன்னாங்க, ஆவியானவர் எங்கள்கிட்ட இது சொன்னாரு, அது சொன்னார், இந்த சர்ச்சை பத்தி இப்படி சொன்னார், அப்படி சொன்னாரு, சிஸ்டர் பாஸ்டர் உங்களை பத்தி இப்படி சொன்னார், அப்படி சொன்னாங்கதான். और जब हमारे कलिसिया में ये प्रॉब्लम आया, तब लोग आके हम लोग से बोले कि पास्टर आपके चर्च के विरोध में मेरे को भविष्यवाणी परमेश्वर ऐसा दिया, आपके प्रति परमेश्वर ये बात को बोला, ऐसा अनेक बातों को बोले। ஆனா சுற்றில இருக்கிற எல்லா மனிதருடைய வார்த்தைக்கு வெயிட் கொடுத்த உடனே ஆவியானவருடைய வார்த்தை காணாம போயிடுச்சு. और पूरे लोगों के शब्द को जब हम वेट दे दिए, बोझ को दे दिए ना, तो पवित्र आत्मा का शब्द जो है हमसे निकल गया। அவங்களுடைய ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்த உடனே ஆண்டவருடைய வார்த்தையை காணாம போச்சு. तो उनका जो बातों को जो है, उनके स्टेटस को जब हम अपने हृदय में रखे तो पवित्र आत्मा का बात को हमसे निकल गया। நிறைய பேர் என்கிட்ட வந்து சொன்னாங்க, ஐயோ சிஸ்டர் அவங்க இப்படி சொன்னாங்களே உங்கள்ட்ட, இவங்க அப்படி சொன்னாங்களே, இவங்க போயிட்டாங்க, இவங்கள போயிட்டாங்க. ஆமா, ஆண்டவர் சொன்னதெல்லாம் உண்மைதான், ஆவியானவர் சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆவியானவர் சொன்னதுக்கே வெயிட் கொடுத்தா நல்லா இருக்கும். மத்தவங்க சொல்றதுக்கு கொஞ்சம் வெயிட் கொடுத்தோம்னா ஆவியானவருடைய வார்த்தை எங்க போனுச்சுன்னே தெரியாம போயிடும். तो एक सिस्टर ने आके बोली, ऐसा इन लोग चले गए आपका कलिसिया से, उन लोग चले गए करके। इनकी बातों को जितना हम अधिक अपना हृदय में लेंगे तो पवित्र आत्मा जो हमसे बोले वो हमसे निकल जाएगा, भूल जाएंगे। நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வனாந்தரத்தை வயல்வெளியாக மாற்றுகிறவர்.
हमारे भीतर जो पवित्र आत्मा है वह एक सूखा भूमि को भी पानी का झरना बनाने वाले हैं। நீங்க வனாந்தரம் அல்ல, வயல்வெளி. आप जो है सूखा भूमि नहीं है, आप नदी के समान है। உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்காரு. அவருக்கு நீங்க விட்டு கொடுக்கறதுனால உங்களுடைய வனாந்தரம் வயல்வெளியாக மாறிக்கொண்டிருக்கிறது. आप अपने आप को समर्पण करिए। आप जो है आपके भीतर पवित्र आत्मा के हाथ पर आप अपने आप को सौंपिए। आप सूखा भूमि नहीं रहेंगे, आपको एक नदी के समान पवित्र आत्मा बदल देंगे। வெளியில வனாந்தரத்தை பார்க்கலாம், ஆனா மனசுக்குள்ள வயல்வெளிய உங்க மனக்கண் முன்னாடி கொண்டு வாங்க. चाहे आप अपने नजर के सामने तो आप एक सूखा भूमि को देखते होंगे, लेकिन आपके हृदय की आंखों से देखिए और सामने लाइए एक नदी के समान आप है करके। ஆவியானவர்கிட்ட கேளுங்க, நான் வனாந்தரத்தை கண்ணு பாக்குதே, நான் வயல்வெளி எனக்கு காண்பீங்க ஆவியானவரேன்னு கேளுங்க, அவங்க காமிப்பாங்க. और आप पवित्र आत्मा से बोलिए, सूखा भूमि को मैं अपनी नजरों से देखता हूँ, लेकिन आप जो है उसको बदल कर हरी भरी एक नदी जाता वाला जगह बना दीजिए। வயல்வெளி அதுக்கப்புறம் காடா மாறிடும். और वो जो हरा भरा वाला एक नदी जो था वो बड़ा जंगल के रूप में बदल जाएगा। பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல். यही जो है पवित्र आत्मा मंडरातला हुआ जगह है। மனசு பசுமையா ஆயிருச்சுன்னா வெளியிலயும் பசுமை வந்துரும். अगर हमारा हृदय हरा भरा हो जाएगा तो बाहर में भी ऐसा ही हो जाएगा। உங்க மனசுல வெளிச்சம் வந்துட்டா போதும், வெளியிலயும் வெளிச்சம் வந்துருச்சுன்னு அர்த்தம். आपके हृदय ज्योति में आ जाएगा तो बाहर भी ज्योति आ जाएगी। உங்களுடைய மனசு விசுவாசிக்குதுன்னு அர்த்தம். விசுவாசிக்குதுன்னா அடுத்தது வெளியில கிரியைய பார்க்க போறீங்கன்னு அர்த்தம். आपका हृदय विश्वास करने से आप उसकी क्रिया को बाहर देखने वाले हैं। அதான் ஆபிரகாமுடைய விசுவாசம். நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோட விசுவாசித்தான். यही है अब्राहम का विश्वास। विश्वास करने के लिए कुछ भी कार्य संभव नहीं था, लेकिन वो उसको पा लिया। நம்புறதுக்கு பேசிக்கான ஒண்ணுமே இல்ல, ஆனாலும் விசுவாசிச்சான். विश्वास करने के लिए जो बेसिक ही जो जरूरत था वह भी नहीं है, लेकिन वो विश्वास किया। ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறதுக்கு அது வயசெல்லாம் ஒரு மேட்டர் கிடையாது. और परमेश्वर की वादा वचन जो पूरा होने के लिए एज उम्र कोई एक मैटर ही नहीं है। இந்த சோர்ஸ் இருக்கணும், அந்த சோர்ஸ் இருக்கணும், அப்பெல்லாம் அதெல்லாம் தேவையில்ல. ये जरूरत रहना है, वो जरूरत रहना, ऐसा सब कुछ भी नहीं है। இவங்க இந்த பேக்ரவுண்ட் எனக்கு வேணும், அந்த பேக்ரவுண்ட் இருந்தா நான் வந்துருவேன், அதெல்லாம் தேவையில்ல. और ये बैकग्राउंड रहना है, ऐसा रहेगा तो मैं आ जाऊंगा, वो सब जरूरी नहीं है। நீங்க நிறைய பேர் பேக்ரவுண்ட பாத்துட்டு இருக்காங்க. ஓ, அவங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் இருக்கு. எந்த பேக்ரவுண்டும் தேவையில்ல. ஆவியானவரை விசுவாசிச்சா போதும், அவருடைய செயல்பாட்டுக்கு விட்டு கொடுத்தால் போதும். और लोग देखिए बैकग्राउंड को देखते हैं, मैं कहती हूँ वो सब मत देखिए, पवित्र आत्मा के हाथ में अपने आप को समर्पण करने से ही बस है। वनांतरम वयलवेली आयरम। और जो सूखा भूमि है वो हरा भरा में बदल जाएगी। वयलवेली काड़ा मारी। और वो हरा भरा जो जगह है वो जंगल के समान बदल जाएगी। உங்க கைய பார்த்து சொல்லுங்க, இது செழிப்பு ஊற்று இதுல இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. और अपने हाथों को देखकर बोलिए, इसमें अबंडेंस का जो स्रोत है ना वो यहाँ पर है। உங்க கையில ஆசீர்வாதம் இருக்கு. आपके हाथों पर आशीष है। உங்க கையில ஆண்டவர் நன்மையை வச்சிருக்கார். आपके हाथों में परमेश्वर भलाई को रखे हैं। உங்க கையில ஜீவன் ஆண்டவர் வச்சிருக்கார். आपके हाथों पर जीवन को रखे हैं। இன்றைக்கு அப்போஸ்தலருடைய கைகளினாலே அற்புதங்களும் அடையாளங்களும் நடப்பிக்கப்பட்டது. और उस दिन देखिए जो चेलों के द्वारा अनेक अद्भुत कार्य हुआ। பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலின்படி நடக்கிற உங்களுடைய கையில நடக்கும். और पवित्र आत्मा के द्वारा आपके हाथ के द्वारा जो अद्भुत कार्य होना है वह होगा। உங்களுடைய பாதை சூரிய பிரகாசம். और आपके मार्ग जो है सूरज के समान प्रकाश होगा।
இருளுக்கும் உங்களுக்கு பங்கே கிடையாது. अंधकार और आपको कोई लिंक नहीं है, வியாதிக்கும் உங்களுக்கும் அது சம்பந்தமே கிடையாது. और रोग और आपको कोई संबंध नहीं है। வேதம் சொல்லுகிறது, என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். और वचन कहता है कि मेरे जन शांति के जगह पर रहेगा, जहाँ पर सुख रहेगा वहां रहेगा। சமாதான தாபரம், और शांति की जगह, அமைதியான வாசஸ்தலம், और शांत से रहता वाला वास, நிலையான ஆசீர்வாதம், और निरंतर जो आशीष है वह रहेगा, அது உங்களுடையது. वो आपका है, அதுலதான் நீங்க இருக்கிறீங்க. उसी में आप रहते हैं। உங்களுடைய கண் அதை நம்பட்டும், आपका नजर उसको विश्वास करने पाए, உங்க இருதயம் அதை நம்பட்டும், आपका हृदय उसको विश्वास करने पाए, உங்களுடைய வாய் அதை அறிக்கை செய்யட்டும், आपका मुंह जो है उसको अंगीकार करने पाए। இருதயத்தை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க. अपने हृदय को परमेश्वर के आशीष के द्वारा भर दीजिए, அப்பதான் உங்க வாயிலிருந்து ஆசீர்வாதம் வரும். तभी आपका मुंह से आशीष की बातें निकलेगी। உங்க இருதயத்தை ஆவியானவர்கிட்ட சொல்லி சமாதானத்தினால் நிரப்புங்க. आपके हृदय को पवित्र आत्मा को बोलकर शांति से भर दीजिए, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தினால நிரப்புங்க. और सारे बुद्धि से भी बढ़कर परमेश्वर की शांति से भर दीजिए, அப்பதான் வாயில சமாதானம் வரும். तभी आपका मुंह में जो है शांति की बातें निकलेगी। ஆவிக்கென்று விதைச்சாதான் நித்திய ஜீவன். आत्मा के लिए जो हम बीज बोते हैं ना, वही अनंत जीवन है। நம்ம பொக்கிஷ சாலையில மாம்சத்துக்கு இடம் கொடுக்க வேணும். और हमारे जो खजाना में वो शांति के लिए जगह देना है। நமக்குள்ளே உன்னதத்திலிருந்து ஆசீர்வாதம் ஊற்றப்பட்டிருக்கிறது. और हमारे भीतर स्वर्ग से आशीष जो है उंडेला गया है। அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நம்ம மூழ்குவோம். उस आशीष के अंदर हम डूब जाएंगे, நம்ம நினைவை நிரப்புவோம். और हमारा सोच को भर देंगे, அந்த ஆவியானவருடைய வழி நடத்தலுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். और पवित्र आत्मा का चलाए जाने के लिए हम अपने आप को समर्पण करेंगे। வனாந்தரம் வயல்வெளியாகும், வயல்வெளி அடர்ந்த காடாக மாறும். सूखा भूमि हरा भरा हो जाएगा, और हरा भरा जो है जंगल के समान बदल जाएगी। இந்த வசனத்தின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a nice day.